வணக்கம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லேபர் காஸ்டிங் நவம்பர் 2022 கேட்ட 5 மார்க் அண்ட் 10 மார்க் கொஷின் தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ராப்ளம் பார்க்கலாம். பாருங்கள், கால்குலேட் த வேஜஸ் ஆஃப் ஒர்க்கர்ஸ் அண்டர் பத் ப்ரீமியம் சிஸ்டம். ஸ்டாண்டர்ட் டைம் அலவுட் 10 hours, ரேட் பர் ஹார் 80 பைசே, ஆக்சுவல் டைம் டேக்கன் 3 பேர் இருக்காங்க. PQRன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரோட ஆக்சுவல் டைம் டேக்கனும் கொடுத்துருக்காங்க. P வந்து 10 hours, Q 12 hours, R வந்து 14 hours. ஓகே, இப்போ பத் ப்ரீமியம் சிஸ்டமில் ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரேட் பர் ஹார் இன்டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் டைம் அலவுட் இன்டூ ஆக்சுவல் டைம் டேக்கன். ஓகேவா? இப்போ பாருங்கள், ரேட் பர் ஹார் இன்டூ ஸ்டாண்டர்ட் டைம் இன்டூ ஆக்சுவல் டைம். இப்போ நம்ம ஒவ்வொரு ஒர்க்கருக்கும் போடலாம். முதல்ல Pக்கு போடலாம். Pயோட ரேட் பர் ஹார் பார்த்தீங்கன்னா 0.80 பைசே தான். இது Pக்கு மட்டும் கிடையாது, PQR 3 பேருக்குமே 0.80 தான். அண்ட் ஸ்டாண்டர்ட் டைமும் பார்த்தீங்கன்னா அதே தான், 10 hours தான் 3 பேருக்குமே. ஆக்சுவல் டைம் மட்டும்தான் மாறுது. ஓகே, Pக்கு 10 அண்ட் Qக்கு 12, Rக்கு 14. ஓகேவா? இப்போ 1 by 1 போடலாம். முதல்ல Pக்கு பாருங்கள் 0.80, ரேட் பர் ஹார் வந்து 0.80 அண்ட் ஸ்டாண்டர்ட் டைம் பார்த்தீங்கன்னா 10, ஆக்சுவல் டைமும் 10. ஓகே, இதை வந்து சால்வ் பண்ணோன்னா நமக்கு பாருங்கள் Pக்கு 8 rupees வருது. அதே மாதிரி நம்ம இப்போ Qக்கு போட போகிறோம். Qக்கு போடும்போது இந்த 0.80 அதே தான் வரும், அண்ட் ஸ்டாண்டர்ட் டைம் அதே 10 தான் வரும், அண்ட் ஆக்சுவல் டைம் மட்டும் 12 ஆக போகுது. எஸ், பாருங்கள், இது சால்வ் பண்ணோம் அப்படின்னா 8.7 வருது. அண்ட் நெக்ஸ்ட்டு Rக்கு போட போகிறோம். ஆறுது பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான், ரேட் பர் ஹார் வந்து 0.8 தான், அண்ட் ஸ்டாண்டர்ட் ஹார்ஸ் வந்து 10 தான், அண்ட் ஆக்சுவல் மட்டும் 14. அதை சால்வ் பண்ணோன்னா 9.46 வருது. இதுதான் 3 பேருக்கான ஏர்னிங்ஸ். ஓகே, இந்த பத் ப்ரீமியம் சிஸ்டம் படி. எஸ், இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா? The guaranteed time rate is 2 per hour. High piece rate is 40 paise per unit and the standard output is 20 units per hour. In a day of 8 hours, X produces 50 units, Y 80 units and Z 100 units. Calculate the earnings of X, Y and Z under Gantt bonus plan. இப்போ பாருங்கள், கேண்டாஸ் போனஸ் பிளானில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து லெவல் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அந்த லெவல் ஆஃப் பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி தான் இவங்களுக்கு வந்து என்ன ரேட் ஆஃப் வேஜஸ் அப்படின்றது டிட்டர்மைண்ட் ஆகும். ஓகேவா? இப்போ முதல்ல நம்ம லெவல் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு வந்து ஆக்சுவல் யூனிட்ஸ் இங்கே கொடுத்துட்டாங்க. அவங்க ஒவ்வொருத்தரும் XYZ என்ன யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாங்க அப்படின்றது கொடுத்துட்டாங்க. பாருங்கள், எக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணது 50, Y ப்ரொடியூஸ் பண்ணது 80 அண்ட் Z பார்த்திங்கன்னா 100 பண்ணியிருக்காங்க. ஆனால் ஸ்டாண்டர்ட் அவுட்புட் என்னன்னு பாருங்களேன், 20 units per hour. ஒரு மணி நேரத்துக்கு 20 units. முதல்ல இவங்க எத்தனை ஹார் ஒர்க் பண்ணியிருக்காங்க? 8 hours ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த 8 hoursல தான் எக்ஸோடது 50 அண்ட் ஒய்யோடது 80, ஜெட்டோடது 100ன்னு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இன் டே ஆஃப் 8 hours எக்ஸ் ப்ரொடியூசஸ் 50 units. அப்போ 8 மணி நேரத்துக்கு எக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணது 50 தான். ஆனால் ஸ்டாண்டர்டாக பார்த்தீங்கன்னா 20 பண்ணலாம் அப்படின்றாங்க. பாருங்கள், த ஸ்டாண்டர்ட் அவுட்புட் இஸ் 20 units per hour. அப்போ ஒரு மணி நேரத்துக்கு 20ன்னா இந்த 8 hoursக்கு எவ்வளோ பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 160 units பண்ணலாம். அப்போ இந்த 160க்கு இவங்க அச்சீவ் பண்ணது என்ன அப்படின்றத வச்சு தான் நம்ம லெவல் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் பார்க்க போகிறோம். எஸ், இப்போ போடலாமா? ஓகே, பாருங்கள், ஸ்டாண்டர்ட் அவுட்புட் 20 into 8. 20 into 8ன்றது 160 இல்லையா? எஸ், 160 units பண்ணியிருக்கலாம். ஆனால் இவங்க ஆக்சுவலாக பண்ணது பாருங்கள், எக்ஸோடது 50 தான். அப்போ லெவல் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் வந்து ஆக்சுவல் அவுட்புட் டிவைடட் பை ஸ்டாண்டர்ட் அவுட்புட். அப்போ 50 டிவைடட் பை 160 இன்டூ 100 பர்சன்டேஜில் வரணும் இல்லையா? அப்போ இன்டூ 100 போட போகிறோம். பாருங்கள், 31.25% தான். இதுதான் வந்து லெவல் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் எக்ஸோடது. அதே மாதிரி ஒய்க்கு போடலாம். 80 units பண்ணியிருக்காங்க. அப்போ 80 டிவைடட் பை 160 இன்டூ 100 50% தான். ஜெட்டுது பார்த்தீங்கன்னா 100 units. அப்போ 100 டிவைடட் பை 160 இன்டூ 100 பார்த்தீங்கன்னா 62.5%. எல்லாருமே பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 100. ஓகேவா?
பர்ஃபார்மன்ஸ் வந்து யாருதுமே வந்து எபோவ் கிடையாது, எல்லாருமே வந்து பிலோவாக தான் இருக்குது. அப்போ எல்லாருக்குமே பிலோ பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னும்போது இவங்களுக்கு வந்து என்ன ரேட் ஆஃப் வேஜஸ் கொடுக்க போகிறோம் அப்படின்னா வெறும் கேரண்டி டைம் ரேட் வேஜஸ் தான் இவங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஒருவேளை இவங்க வந்து அபோவ் ஸ்டாண்டர்டாக இருந்தாங்க அப்படின்னா நம்ம இந்த ஹை பீஸ் ரேட் எல்லாம் கொடுக்கலாம். பட் இங்கே கொடுத்துருக்கிறது வெறும் என்னென்னா லெவல் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் வந்து 31.25, 50%, 62.5 தான். ஓகே, அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இவங்களோட ஏர்னிங்ஸ் பாருங்கள். ஏர்னிங்ஸ் வந்து ஃபர்ஸ்ட்டு எக்ஸுக்கு போடுவோம். கேரண்டி டைம் ரேட்டுன்னு சொன்னோம் இல்லையா, கேரண்டி டைம் ரேட்டுன்னும் போது இவங்க எத்தனை ஹார்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க, 8 ஹார்ஸ் தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்போ 8 into 2 ஹார்ஸ் தான் கேரண்டி டைம் ரேட் இல்லையா, 2 per hour. அப்போ ஏர்னிங்ஸ் ஆஃப் எக்ஸ் பார்த்திங்கன்னா 16. அதே மாதிரி ஒய்க்கும் என்னது கேரண்டி டைம் ரேட் தான், வெறும் 50% தான். அப்போ அதுவும் 8 into 2, 16. அப்போ ஜட்டுது பார்த்திங்கன்னா ஜட்டோட பர்ஃபார்மன்ஸும் பிலோ தான். அப்போ அவருக்கும் கேரண்டி டைம் ரேட் தான் 8 into 2. அப்போ 3 பேருக்குமே ஏர்னிங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 தான் வருது. பிகாஸ் இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து லோ பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றதுனால. ஓகேவா? எஸ். இப்போ நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம வேறு ஒரு கொஷின் பேப்பரில் கேட்ட ப்ராப்ளம்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் யர் பேஷண்ட் லிசனிங்.